த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்திய உச்சநீதிமன்றம் ஆணாதிக்க மனப்பான்மையோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நான் சொன்னா உங்களால் அதை நம்ப முடியுமா? ஆனா அதுதாங்க உண்மை. நான் இப்ப சில புள்ளி விவரங்களை சொல்ல போறேன். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனல் நான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாக்குரிமை, பெண் உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கு குந்தகம் வந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம தட்டக்கூடிய ஒரு கதவு அப்படின்னா அது டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய கதவு தான். ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இந்த அமைப்பு கிட்ட நம்ம போய் முறையிடும் பொழுது நமக்கு தேவையான நீதி கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பெண் உரிமை சார்ந்த விவகாரங்கள்ல, பெண் சமத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றம் நடுநிலையுடன் தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அது நம்ம எல்லாருமே கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயம். உடனே நிறைய பேருக்கு என்னப்பா சுப்ரீம் கோர்ட் மேலேயே சேரவாரி இறக்கிறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடந்த 12 ஆண்டுகளா டெல்லியில இருந்து சுப்ரீம் கோர்ட் ஹாப்பனிங்ஸை தினம்தோறும் சேகரிக்கிறவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்த தகவலை நிச்சயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புறேன். கடந்த 1950ஆம் ஆண்டுல இருந்து உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்குது. ஆரம்பத்துல வெறும் 9 நீதிபதிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த 9 பேருமே ஆண் நீதிபதிகள். அதுக்கப்புறமா 2025 செப்டம்பர் மாதம் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா 287 நீதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. இதுல பெண் நீதிபதிகள் எத்தனை பேர் தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை. வெறும் 11 பேருங்க. அதாவது ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையில வெறும் 3.6% பேர் தான் பெண் நீதிபதிகளா இருந்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் பெண் நீதிபதி எப்ப தெரியுமா நியமிக்கப்பட்டாரு? கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்கினதுல இருந்து 40 ஆண்டுகள் கழிச்சு. கடந்த 1989ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஃபாத்திமா பீவி தான் முதலா உச்ச நீதிமன்றத்துக்காக நியமிக்கப்பட்ட பெண் நீதிபதி. அவர் வெறும் 2 வருஷம் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்தாரு. அதுக்கப்புறமா 1994ஆம் ஆண்டு சுஜாதா மனோகர் அப்படின்றவங்க 2வது பெண் நீதிபதியா நியமிக்கப்பட்டாங்க. 2000ஆவது ஆண்டு நீதிபதி ரூமா பால், 2010ஆம் ஆண்டு நீதிபதி கியான் சுதா மிஸ்ரா, 2011ஆம் ஆண்டு நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய், 2014ஆம் ஆண்டு நீதிபதி பானுமதி, 2021ஆம் ஆண்டு நீதிபதி இந்து மல்ஹோத்ரா, 2022ஆம் ஆண்டு நீதிபதி இந்திரா பானர்ஜி. இப்படின்னு அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இதுல கடந்த 2021ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்த NV ரமணா அது வரைக்கும் இல்லாத ஒரு அதிரடி மாற்றமா ஒரே நேரத்துல 3 பெண் நீதிபதிகளை நியமிச்சிருந்தாரு. அந்த வகையில கடந்த 2021ஆவது வருஷம் நீதிபதி ஹீமா கோலி, நீதிபதி பீலா எம் திரிவேதி, நீதிபதி BV நாகரத்னா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நீதிபதிகளா இருந்த இந்த 11 பெண்களும் இந்தியாவுடைய பெங்களூரு, பாட்னா, கல்கட்டா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பிறந்து வளர்ந்தவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஒரு பெரும் பகுதியா இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் நீதிபதி கூட வரல அப்படின்றது ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம். உயர் வகுப்புல பிறந்த பெண்களுக்கே உச்ச நீதிமன்றத்துல இடம் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதுதாங்க இது வரைக்கும் SC ST பிரிவில் இருந்து ஒரு பெண் நீதிபதி கூட உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்படவே இல்லை. சரி, இந்த பெண் நீதிபதிகள் இப்படி நியமிக்கப்படுறாங்கல்ல, அவங்க எவ்வளவு நாள் சராசரியா இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 2 வருடம் 3 வருடம் அவ்வளவுதாங்க. ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு முதல் பெண் தலைமை நீதிபதியா இப்ப நீதிபதியா இருக்கக்கூடிய BV நாகரத்னா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு நாள் தெரியுமா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருக்க போறாங்க? வெறும் 36 நாட்கள். அதாவது விடுமுறையெல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 20 நாள் கூட உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருக்க மாட்டாங்க. அதாவது ஜனநாயகத்துடைய தாயான இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை நம்ம கடந்து அதை உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் ஒரு பெண் தலைமை நீதிபதி கூட இல்லைங்க. இன்னொரு பக்கம் மைனாரிட்டி கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க. ஃபாத்திமா பீவி மட்டும்தான் இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் நீதிபதி மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்து. ஏன் SC ST பிரிவில் இருந்தோ, மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருந்தோ, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்தோ, கிராமப்புறங்கள்ல இருந்தோ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா வர்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா என்ன? இத்தனை வருடங்கள் கடந்தும்
பெண்களுக்கு நீதித்துறையில இவ்வளவு முக்கியத்துவம் வழங்குறதுல ஏன் உச்சநீதிமன்றம் சுணக்கு காட்டுது அப்படின்ற கேள்வியை தான் நம்ம எல்லாருமே கட்டாயமா எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஆனா இதே உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர்களுடைய அந்த பார் கவுன்சில்லாம் இருக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய போஸ்டிங்ல 30% பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் நம்ம நாட்டுல பார்லிமெண்ட்ல, சட்டப்பேரவைகள்ல, உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து வெறும் 3% மட்டுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா பெண்கள் ஆயிருக்காங்க. இதை யாருங்க கேள்வி எழுப்ப போறது? இப்ப நான் பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா கூட இருக்கலாம். நான் நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு கூட நிறைய பேர் போர்க்கொடி தூக்கலாம். ஆனா என்னுடைய நோக்கம் அது எதுவுமே இல்லை. பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது அதிகார மட்டத்துல எல்லா இடத்திலும் கொடுக்கப்படணும். ஏன் பெண்களை இந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அப்படின்ற அந்த அலங்காரமான ஒரு இடத்துல அமர வைக்கிறதுல யாருக்கு தயக்கம் இருக்கு அப்படின்றத கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ. நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி நியாயமானதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்துல பெண்கள் அதிக அளவுல பணியாற்றுவாங்க. அந்த நாள் எப்ப வரும்னு காத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸை தமிழ் மீடியால நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஆனா இது தமிழ் மக்களுக்கு போய் சேரணும். அதனாலதான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நான் டெல்லியில இருந்து இந்த கேபிட்டலை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.